ஆனால் இப்போ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டால் வாசிங்களேன். இன்றைக்கி வாசிக்க வேண்டிய இன்றைக்குரிய சத்தியம் எண்ணாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். எண்ணாகமம், நம்பர்ஸ் சாப்டர் 14. ஸ்க்ரீனில் போடுற வரைக்கும் காத்திருக்காதீங்க, நீங்கள் பைபிளை தரங்க. 40ஆம் வசனம். பிரைஸ் காட். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? 41ஆம் வசனம். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. அது உங்களுக்கு வாய்க்காது. அது உங்களுக்கு வாய்க்காது. எப்பவுமே ஆண்டவர் எனக்கு ஆரம்ப காலங்கள்லேருந்து சொல்லி கொடுத்த ஒரு பாடம், அதாவது எது நடக்கும் எது நடக்காதுங்கிறதுக்கு பைபிளில் there are lot of evidence, lot of information, lot of reference. சரியா? அப்போ நம்ம நடக்குன்றது மாத்திரம் எடுத்துக்கொள்ட்டு நடக்காதுன்ற விட்டுறக்கூடாது. அது நெகட்டிவாக பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி எதுக்கு பைபிள் இது இருக்குது? பைபிளில் இருக்குது. அது ஏன் வச்சிருக்காரு ஆண்டவர்? இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? மோசே ஜனங்களை நோக்கி அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. அப்போ எவ்வளவோ பிரயாசப்பட்டு சிலர் ஜெபம் பண்ணுறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காணிக்கையெல்லாம் அந்த சபைகளில் கொண்டு போய் காணிக்கை கொடுக்குறாங்க. அதை நினைத்து அவர்களை நினைத்து ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். வெரி குட். சிலர் நிறைய மிஷினரிகளெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய குடும்பத்தில் ஒரு குறையும் வராமல் இருக்கணும், அந்த குடும்பம் தழைக்கணும். ஆனால் சில குடும்பங்கள் தழைக்கலை, அந்த குடும்பத்தில் தேவனுடைய கரம் இல்லை. அப்போ அந்த குடும்பம் தடுமாறுது. இல்லை, நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஆனால் ஏன் இந்த காரியம் நம்மளுடைய குடும்பத்தில் வாய்க்கலைன்ற ஒரு 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 குழப்பம், ஒரு வேதனை, ஒரு பாரம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். அதை கிளியர் பண்ணுறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. அதுக்காக தான் கர்த்தர் அவர்களை ஊழியர்களை வச்சிருக்கிறாரு. அப்போ இங்கே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை மோசே சொல்கிறாரு ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரின் கட்டளையை மீறுகிறீங்க. கர்த்தருடைய கட்டளை என்ன? கர்த்தருடைய கட்டளை என்ன அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய நாமத்தினால வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, 40ஆம் வசனம். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று மலை உச்சியில் ஏற துணிந்தார்கள். மலை உச்சியில் ஏற துணிகிறார்கள். அதாவது ஆண்டவர் சொல்லாததை செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்லாததை செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, 42 வாசிங்க. verse 42க்கு வாங்க. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். ஏறாதீங்க, ஏறி மேலே போவாதீங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். கர்த்தர் உங்கள் கூட இல்ல. வாசிங்க. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில ஏற துணிந்தார்கள். நல்ல போதும் கவனி. ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில ஏற துணிந்தார்கள். ஆமா, துணிகரமான கிறிஸ்தவர்கள், துணிகரமான ஊழியக்காரர்கள், துணிகரமான விசுவாசிகள். எனக்கு எப்பவுமே நம்ம குரூப்பை பற்றி நம்ம பேசிப்போம், மற்றவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம வீட்டை சுத்திகரிப்போம், நம்ம வீட்டை முதலாவது பரிசுத்தமாக்குவோம். அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். பாருங்கள், நீங்கள் போகாதீங்கப்பா, அது உங்களுக்கு வாய்க்காதுன்னு 41ஆம் வசனத்தில் சொன்னால், 42ல் நீங்கள் ஏறி போகாதீங்கன்னு சொன்னால், 44ல் அவங்க ஏற துணிகிறாங்க. அதாவது லட்சக்கணக்கான மனிதர்களை வழி நடத்தி கொண்டு வந்த மோசே, அவன் வார்த்தையே மீறுறாங்களா? இன்னைக்கு அப்படி தானே இருக்காங்க நிறைய பேர். லீடர்ஸே மீறுற ஆட்கள். ஆமாம், தலைவனே மீறினா உருப்படுமா?
அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் அவங்க ஆண்டவர் ஏற வேண்டாம் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் அதான் முக்கியமான பாயிண்ட். நீ ஏறாதீங்கப்பா, நீங்கள் ஏறாதீங்க, மலையின் மேலே போகாதீங்க. அங்கே மலையில் யார் இருக்கா? அமலேக்கர் இருக்கான், அப்புறம் கானானியர் இருக்கான். அதனால் அவங்க வந்து உங்களோட கூட சண்டை போட வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒப்பேற மாட்டீங்க, தோற்று போயிடுவீங்க. விஷயம் என்னன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இல்லை. கர்த்தர் உங்க கூட இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறது தான். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆடிக்கார் வீட்டுக்கு முன்னால் நிற்கிறது தான். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பெரிய பங்களாவில் இருக்கிறது தான். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க லட்சோப லட்சம் பணம் கொட்டிக்கிட்டு இருக்கிறது தான். அப்போ அதெல்லாம் கிடையாதாடாப்பா? எப்பா நீ சொல்கிற அதெல்லாம் அங்கே ஆசீர்வாதங்க. நான் என்ன சொல்கிறேன், அதாவது எனக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. அடுத்தது எனக்கு என்னென்ன தரணுமோ அது தருவார். நான் உலகத்துக்குரியவன் அல்ல, ஆனால் உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அவர் ப்ரொவைட் பண்ண. ஹீ இஸ் மை ப்ரொவைடர். அப்படி தானே சொல்லியிருக்கு, என் தேவைகளை சந்திக்கிறவர். அப்போ இன்னைக்கு வந்த போதனைகள்லாம் என்ன? உனக்கு அதை தருவார், இதை தருவார். அந்த காலத்தில் இப்போ சில வீட்டில் சொல்லுவாங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா அதை தருவாங்க, இதை தருவாங்கன்னு காட்டுவானுங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. அதாவது இருக்குதே மிகப்பெரிய உச்சக்கட்ட ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மோடு இருப்பது தான். கர்த்தர் உன் கூட இருந்தால் நீ வந்து அமலேக்கியரை மேற்கொள்ள முடியும். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் கானானியரை மேற்கொள்ள முடியும். ஆனால் கர்த்தர் இப்போ உன் கூட இல்லை. ஒரு நல்ல டைரக்ஷன் கொடுக்குறாரு. இன்றைக்கி டைரக்ஷன் கொடுக்குற ஆட்கள் குறைவு. பாஸ்டர்ஸ், லீடர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், சரியான டைரக்ஷன் வழிகாட்டுகிற ஊழியர்கள் குறைவு. தம்பி நீ போகாதப்பா, நீ இதை செய்ய, உனக்கு நீ நல்ல ஒப்பேருவ அப்படின்னு கைட் பண்ணிட்டு அவன் செய்வான். அதை கைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது. கைட் பண்ணுற ஆட்கள் கிடையாது. கைட் பண்ணுறவன்லாம் தனக்கு என்ன கிடைக்கும் தானே கைட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறீங்க? அதனால இன்னைக்கு பாருங்கள், நீ ஏற துணியாதீங்க. மேலே அமலேக்கர் இருக்கான், மேலே கானானியர் இருக்கான், நீ மாட்டிப்பீங்க. ஏன்னா உன் கூட கர்த்தர் இல்லை. ஏன் கர்த்தர் இல்லை? ஏன் கர்த்தர் இல்லை தெரியுமா? இந்த 14ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலேருந்தே பிரச்சனை தான். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த 12 பிரபுக்களை அனுப்பி வேவு பார்க்க போனால் அதில் 10 பேர் சொன்ன அவிசுவாசமான வார்த்தையில் முழு அவிசுவாசத்தின் ஆவி இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே பரவி, அதனால ஜனங்களுக்குள்ள கூக்குரலும் வேதனைகளும் பயங்கரமான பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அப்போ அவிசுவாசமான ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் ஏற துணியாதீர்கள், காரியம் வாய்க்காது. ஒன்று. அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளை 27 14 27 குறிச்சிக்கோங்க, முடிக்கிறேன். எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற பொல்லாத சபையாரை இதுவரைக்கும் நான் பொறுப்பேன். இஸ்ரவேல் புத்திரரை எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். 27 இஸ்ரவேல் புத்திரரே, அவர் சொல்றார், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறத கேட்டேன். 29 பின்பாகம், எனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாகிய அனைவரும் பிரேதங்களும் விழும். நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. அதாவது இவங்க கர்த்தருடைய கட்டளைய இவங்க மீறுறாங்க. என்ன அது கர்த்தருடைய கட்டளை? கர்த்தருடைய கட்டளை என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, 13ஆம் அதிகாரம் 1 வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி 2 வசனம், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனுஷரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசம். பெண் வச்சிருக்கிறவங்க அந்த கீழே அண்டர்லைன் பண்ண, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசம் சொன்ன பிறகு நான் அதை கண்டேன், இதை கண்டேன், ராட்சத பிறவியை கண்டேன், ஏனாக்கின் புத்திரரை கண்டேன், ஐயோ அவங்களுக்கு முன்னால் நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல இருந்தோம். இந்த மாதிரி பேர் தான் பிரபுக்கள். லட்சக்கணக்கான விசுவாசிகள் மத்தியில் 12 பேரை சூஸ் பண்ணுறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்?
இன்னைக்கு பெரிய அறிவு பெருத்தவன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. மூத்த விசுவாசிகள் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. நீண்ட காலம் பிரசங்கம் கேட்டவன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால் இதில் இன்னசென்ட் கிறிஸ்டியன்ஸும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், 12 பேரில் 10 பேர் அவிசுவாசமான வார்த்தை பேசுனதின் விளைவு சரியா, அது அந்த பிரச்சனை தொடர்ந்து 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 இஸ்ரவேல் பொல்லாத சபையார் எதுவரைக்கும் நான் பொறுப்பேன், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க, அந்த அவிசுவாசத்தினுடைய ஆவியினுடைய அடுத்த லெவல் வந்து முறுமுறுப்பு வந்துடும். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுறீங்க, பாட்டு படிக்கிறீங்க, ஒர்ஷிப் பண்ணுறீங்க, ஒர்ஷிப் சாங்கையே கேட்டுட்ருக்கீங்க, நல்லா கேளுங்க, வெரி குட். ஆனால் ஒரு நாள் நீங்கள் முறுமுறுக்காதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த மர்மரிங் ஸ்பிரிட் வந்து இட்ஸ் வெரி டேஞ்சர். முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வாயை திறந்து பேசினாலும் கேட்கும், ஒருத்தர் சண்டை கிண்டை போட்டாலும் கேட்கும், ஒருத்தர் பேசிடும். சில முன்னு பேசிட்டு என்ன பேசிட்டு ஒன்றும் இல்லைம்பாங்க. சகோதரி, உங்களுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். த ஸ்பிரிட் ஆஃப் மர்மரிங், ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத ஒரு பொல்லாத ஆவி வந்து முறுமுறுப்பின் ஆவி. 2 இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த வசனம் சொல்லுகிறது, முறுமுறுப்போடு கூட உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாய் அனைவரின் பிரேதங்கள் விழும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 34ஆம் வசனத்துக்கு வாங்க, 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த, வாசிங்க மடமடன்னு, டைம் ஆகி போகுது. தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே, 40 நாட்கள் இலக்கத்தின்படியே, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து உன் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். இங்க பாருங்க, இவங்க முதல்ல போகும்போது தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாட்கள் வந்துட்டாங்க. ஆக்சுவலி போயிருக்கணும்னா 40 டேஸ்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ 40 நாளில் முடிய வேண்டிய பிரச்சனை, வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக 40 வருஷம் அக்கிரமங்களை சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வனாந்தரத்தில் வந்து விட்டது. விசுவாசம் மங்கி போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய விசுவாசம் பணத்தில் தான் இருக்குது. ஆமாம், கர்த்தர் என்னை கோடி சொன்னால் மாற்ற போகிறார், கர்த்தர் என்னை வந்து ஒரு பங்களா தரப்போகிறார், கர்த்தர் என்னை வந்து இப்படி யாராவது ஒரு விசுவாசிகளை தரப்போகிறார், நான் அவர்களை ரட்சிப்பில் நடத்தி கொண்டு சபையில் கொண்டு போகிறேன். ஆமாம், எனக்கு ஒரு ஹீலிங் கிஃப்டை கர்த்தர் தரப்போகிறார், நான் போய் பலவீனமானவங்களை ஜெபித்து அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறேன், கஞ்சா போதை அடிமைத்தனத்தில் இருக்கிற தம்பிமார்களுக்காக திறப்பில் நான் நிற்க போகிறேன், என் நிமித்தம் வாலிபர்கள் மனம் திரும்ப போகிறாங்க, சமுதாயத்தில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் வரப்போகுது. யாரா சொல்கிறாங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறாங்களா? எனக்கு அதை தர போகிறார், இதை தர போகிறார், கல்யாணம் ஆக போகுது, பிள்ளை பிறக்க போகுது. ஏப்பா, இதுதான் வந்து இயேசு அறியாத வீட்டிலே நடந்துக்கிட்டு தானப்பா இருக்குது. அதனால விசுவாசிகளை நீங்கள் வஞ்சிக்கப்படாதீங்க. எதற்காக உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ஏன் ஒரு தோமாவை கர்த்தர் அனுப்புனார்? யோசித்து பாருங்க. ஏன் தோமா? சிலருக்கு உபத்திரம் வந்துடக்கூடாது, கஷ்டம் வந்துடக்கூடாது, பலவீனம் வந்துடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாரு. அவருடைய மரணம் வந்து ஒரு அமைதியாக படுத்துட்டு இருந்தார், அப்படியே அமைதியாக தூங்கிட்டு அப்புறம் உயிர் போச்சு. அப்படியா? அத்தனை பரிசுத்தவான்களும் இரத்த சாட்சியாய் கொல்லப்பட்டார்கள், தலைக்கீழாய் சிலுவையில் அறையப்பட்டார்கள், வெட்டுண்டிருந்தார்கள், விசுவாசத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இதுதான் கிறிஸ்தவம். சும்மா நோகாமல் தமிழில் சொல்லுவாங்க, நம்ம சென்னையில் நோகாமல் நோம்பு கும்பிடுறான்னு. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இட்ஸ் நாட் எ கிறிஸ்டியானிட்டி. ஆமாம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். அரசியல்வாதிகள் பாருங்கள், 6 மணி வரைக்கும் அவங்க கடந்து வெயிலையும் வெக்கையிலையும் நாயா அலைஞ்சி பாருங்கள், எவ்வளோ அவங்களுக்குலாம் என்ன ஏஜ் இருக்கும், அவங்களுக்கு சில பலவீனெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எப்போ படுப்பான், எங்கே தூங்குவான், எங்கே சாப்பிடுவாங்கன்னு தெரியாமல் இரவும் பகலும் அலைஞ்சாங்களே. எதுக்காக? நீங்கள் சொல்வீங்க அவங்களுக்கு என்னன்னுவீங்க, பிரயாசப்படுறாங்க பாருங்கள், அதை பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள். வேறு அதுக்கு பின்னால் போய் நோண்டி பார்க்க வேணாம். உங்கள் பிரயாசம் என்ன, என் பிரயாசம் என்ன?
அதான் ரொம்ப முக்கியம், அதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த நாட்களில் பிரியமானவர்களை, ஏன் என் காரியம் வாய்க்கலை, இவ்வளோ ஊழியத்துக்கு போகிறேன், இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இந்த சபையில் இருக்கிறேன், அந்த மிஷின் மூமெண்ட்டில் வேலை பார்க்குறேன், இன்னும் பொருளாதாரத்தில் நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன், ஒரு பேட்டில் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னா சம்திங் ராங் இன் யுவர் ஏரியா. அதை கண்டுபிடிங்க. ஆமாம், நீங்கள் மலையில் ஏறாதீங்கப்பா, அது உனக்கு வாய்க்காதுப்பா. ஏன்னா ஏற்கனவே மலையில் ஒரு ஆப்பனண்ட் பார்ட்டி இருக்கிறான், அமலேக்கர் இருக்கான், கானானியர் இருக்கான், அவன் கையில் மாட்டிக்கிட்டுவீங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் 44ஆம் வசனத்தில் ஏற துணிகிறாங்க துணிச்சலான விசுவாசிகள். சில பேர் சொல்கிறதெல்லாம் கேட்கறது கிடையாது. இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற அளவில் தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கம் போயிட்டு இருக்குது. கேட்குறீங்களா? அடுத்து 45ஆம் வசனம் வாசித்துருங்க, ஜெபம் பண்ணிடுவோம். 45ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். அப்பொழுது அமலேக்கரும் கானானியரும் அந்த மலையில் இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஒர்பா மட்டும் துரத்தினார்கள். தேவையா? தேவையா இது? யார்? அதாவது துரத்தப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள், துரத்தினவர்கள் அமலேக்கியர், துரத்தினவர்கள் கானானியர். ஏன் கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு அப்படி இல்லை. ஏன் நீ முறுமுறுத்த? ஆமாம், வனாந்தரத்தில் நடந்து வந்த பாதைகளை நீ திரும்பி பார்க்க வேண்டாமா? கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்க வேண்டாமா? கர்த்தர் கூட இருந்ததை மறந்துட்டோமா? உங்களோட சேலஞ்ச் பண்ணுறேன். ஆண்டவருக்கு பெருங்கூட்டம்லாம் தேவையில்லை பிரதர், 10,000 50,000 1 லட்சம் நோ. 120 பேர் மேலே இறங்கின அக்னி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்குது. அப்படி தானே? 300 பேர் மேலே இறங்கின தேவ வல்லமை தான் கிதியோன் பட இன்னும் வரைக்கும் பேசப்படுகிறது. 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்ததுனால தான் ஆபிரகாம் போய் கர்த்தருடைய லோத்தை அவன் குடும்பத்தையும் அவன் பிடித்து கொண்டு வந்தான். ஏன் அவ்வளோ தூரம் போகிறான்? வெறும் 12 சீஷர்கள், அதில் ஒருத்தன் உருப்படாமல் போயிட்டான். 12 சீடர்கள், அவர்களை வச்சு ஊழியத்தை துவங்கினது தான் இன்னைக்கு கோடான கோடி சீடர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆமாம், உங்களையும் சீடர்களாக மாற்ற தான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஒரு விசுவாசியாக வந்து வாழ்ந்து 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 இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் போது அவங்க இந்த சர்ச்சில் மெம்பராக இருந்தாங்க, இந்த சர்ச்சில் இருந்தாங்க, இந்த சர்ச்சில் அப்படி கிடையாது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினாங்க. நீங்கள் மறிச்சா யாரா என்ன சொல்லுவாங்க உங்களை பார்த்து? சண்டைக்காரிம்பாங்களா? அல்லது இட்லி தோசை செஞ்சு கொடுப்பா அப்படிம்பாங்களா? என்னம்மா செய்வாங்க? என்ன சொல்லுவாங்க உங்களை? என்ன சொல்லுவாங்க? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கடைசி காலத்தில் வந்துட்டோம். அதனால் நான் பாரத்தோடு உங்களோடு கூட பேசுகிறேன். நிறைய விசுவாசிகள் இன்றைக்கி மனம் திரும்பணும். ஆமாம், அவங்க தங்க காரியத்தையே, தங்க தலைவலி, முதுகு வலி, இடுப்பு வலி, சாப்பிடாமல் இருக்கீங்களா? குளிக்காமல் இருக்கீங்களா? வெளியே போகாமல் இருக்கீங்களா? ஷாப்பிங் போகாமல் இருக்கீங்களா? உங்கள் சொந்த காரியத்தை செய்யாமல் இருக்கீங்களா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. எல்லா காரியத்தையும் நீங்கள் கவனிக்கிறீங்க, ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறதை செய்யவில்லை. தேவன் எதிர்பார்க்கிறதை செய்யலை. அதனால் இந்த நாட்களில் நம்ம வந்து மறுபடியும் ரிப்பண்ட், மறுபடியும் மனம் திரும்பணும். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து. வயசான காலத்திலேயே ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழணும். ஆமாம், என் ஒய்ஃபுக்கு நானும் சண்டை கிண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. கர்த்தாவே உமக்கு தோத்துறோம், நல்லா சாப்பிட்டா, நல்லா தூங்கணும், பைபிள் வாசித்தோம், ஜெபம் பண்ணிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சுது. அது பேர் தான் சடங்காச்சாரம். அதுக்கு பேர் தான் என்னது? சடங்காச்சாரம். இன்றைக்கி யாருக்காவது சுவிசேஷம் சொன்னீங்களா? இன்னைக்கு யாருக்காவது ஜீசஸ் லவ்ஸ் யூன்ற ஒரு வேர்டாவது சொன்னீங்களா? சொன்னீங்களா? சொல்லலைல்ல. அப்போ எப்படி இன்னைக்கு ஒன்று சாப்பாடு இறங்கும்? எப்படி இறங்கும் பிரதர்? வாரத்தோடு சொல்கிறேன். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் போய் உட்காந்துட்டு அப்படியே லார்ட் இஸ் குட் ஆல் த டைம். அது யார் தான் சொன்னான்? எப்பா லார்ட் இஸ் பேடுன்னு யார்ப்பா சொன்னது? அவர் எப்பவுமே நல்லவர் தான்ப்பா. கர்த்தர் நல்லவர். அது எதுக்கு? அதான் தெரிஞ்ச கதையாச்சு. அவர் நல்லவர். நீ நல்லவனா நான் நல்லவனா? அதான முக்கியம். இப்போ அதான முக்கியம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த மிஷின் சரியா ஒரு லைஃப் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு, ஆண்டவரை என் ஆஃபீஸில், என் ஸ்கூலில், என் காலேஜில், என் வீட்டில், என் ஸ்ட்ரீட்டில், என் சர்ச்சில் ஏதாயிலும் ஒரு ப்ரேயர் டீமோடு நான் சேருவேன், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவேன். ஆமென். ஜெபக்குழுக்களை
நம்ம தொடர்ந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஜெப குழுக்கள், எந்த சர்ச் மெம்பராக இருங்க, எங்கே வாருங்க, சரியா கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஒரு இடத்துல கூடி ஒரு 4-5 பேர் கூடி ஜெபம் பண்ணுங்க. கூடி இருக்கிற இடம் அசையும். ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு போயிடணும். ஜெப குழுக்களை உருவாக்க தேவன் எனக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுக்குறாரு. சரியா, ஜெப குழுக்களை உருவாக்க ஆர்வம் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. 7200250636. மறுபடியும் சொல்கிறேன், 7200250636. மறுபடியும் சொல்கிறேன், 7200250636. above 70 years நீங்களும் ஒரு ஜெபக்குழுக்கு ஆரம்பிங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே பக்கத்தில் தெருவில் இருக்க விசுவாசிகளை கூட்டி வச்சு 2 பாட்டை பாடி ஒருத்தர் சாட்சி சொல்லி ஒரு ஜெப குறிப்புகளை நாங்கள் அனுப்பி வைப்போம். தேசம், சபைகள், எழுப்புதல் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு போயிருங்க. அதிக நேரம் உட்காதிங்க, புரணி வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நாட்களில் பாரத்தோடு ஜெபக்குழுக்களை ஆரம்பிப்போம், ஜெபக்குழுக்களை எழுப்புவோம். ஆமென். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். பிரைஸ் காட். எல்லார் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் தாவியானவர் எங்களோட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலங்கள் பொல்லாதவைகளானபடியால் நாட்களை ஆண்டவரை பிரயோஜனப்படுத்தணும். ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனப்படுத்தணும், ஒவ்வொரு மணியையும் பிரயோஜனப்படுத்தணும். உங்களுடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே, என் அன்பு சகோதர சகோதரி வீடுகளில் ஒரு சமாதானம் வரட்டும், தெய்வீக சுகம் வரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், காரியங்கள் வாய்க்காமல் போனதுக்கான காரணங்களை சொல்லி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். நாளைக்கு ஆண்டவரை காலையில் 5:30 மணிக்கு அனுதினமும் ஆவியானவரோடு ஆண்டவரை நிகழ்ச்சி, அது கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடி ஃபேமிலிஸ், JMM ஃபேமிலிஸ், ஆண்டவரே மினிஸ்ட்ரி பார்ட்னர்ஸ், தகப்பனே உம்முடைய கிருபை தாங்கட்டும், மாறாத தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாளைக்கு கர்த்தர் சித்தமானால் சந்திக்கலாம், சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.